Good morning students. I welcome you students for the Sheba group of school online class. So last class we have learned about the types of laws, okay, 3 types of laws. So now I am going to teach you for the two bodies in the contact in the same horizontal plane force, okay. So two bodies in the contact means what? The two force contact each other in one particular direction, okay. ஸோ நம்ம ஒரு ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸை வச்சு ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னும் போது அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸோட மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம வந்து டெரிவேஷன் டைப்பில் பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு ஆப்ஜெக்ட் அப்படின்னும் போது ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே வந்து சம் மாஸ், ஓகே, இட்ஸ் கண்டக்டிங் சம் மாஸ். ஸோ ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் மாஸ்ன்னு கேல்குலேட் பண்ணும்போது அந்த மாஸோட மெஷர்மெண்ட் நம்ம எப்படி எடுத்துப்போம் அப்படின்னா M1 and M2 அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணிக்கிறோம். ஸோ இட்ஸ் வில் பி அப்ளை சம் ஃபோர்ஸ், ஓகே. Apply some force means the force will be calculated as a F vector. So F vector அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். மாஸ் ரெண்டு வந்து M1 and M2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ அந்த ரெண்டு மாஸ் அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் வந்து மூவ் ஆகணும் அப்படின்னாக்கா நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம். ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னும் போது சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் சம் இன்டர்னல் ஃபோர்ஸ் ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னும் போது நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ், இன்டர்னல் ஃபோர்ஸ்னும் போது அதை சுற்றி இருக்க பர்டிகுலர் டைரெக்ஷன்ஸில் சம் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கும்ல அது மூலயமா வர ஃபோர்ஸ். எக்ஸாம்பிள் ஏர், சர்க்கம்ஃபரன்ஸ் ஏர், ஓகே. ஸோ ஏர் அட்மாஸ்பியர் அதிகமாக இருக்கும்போது அந்த இடத்துல இட்ஸ் ஆட்டோமேட்டிக்லி இட்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லி மூவிங் ஆன், ஓகே. ஸோ இட்ஸ் ரெஸ்ட்டில் இல்லாமல் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது அப்படின்னும் போது அதுக்கு வந்து சம் மோஷன்ஸ் ஆட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஆட் ஆகும்போது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி சம் இன்டர்னல் ஃபோர்ஸ் அதில் ஆல்ரெடி அப்ளை ஆகிருக்கு. அதனால நம்ம ஃபோர்ஸையும் தாண்டி அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு, சம் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி தான் ஒரு ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னும் போது அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது ஒரு ஆப்ஜெக்ட் தான் கொடுப்போம், ஓகேவா. ஸோ அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அந்த ஃபோர்ஸு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு எக்ஸ்டர்னலாக ஆட் ஆகிற ஃபோர்ஸ் என்னென்ன ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தா டூ ஃபோர்ஸ். ஒன் இஸ் அ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், another one is a normal force. Normal force will be surrounded in a air atmosphere, okay. ஸோ நம்மளை சுற்றி இருக்க இடத்துல வந்து நார்மல் ஃபோர்ஸ் வந்து இருக்கும். ஸோ கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து இன் எர்த் ஃபீல்ட், எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து நம்மளுக்கு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸ் வந்து எந்த டைரெக்ஷனில் நம்ம ஆப்ஜெக்டை மூவ் பண்ணும்போது இந்த ஃபோர்ஸ் அப்ளை ஆகும் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு மோஸ்ட்லி வந்து அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட் டைரெக்ஷன்ஸில், அதாவது வெர்டிக்கல் டைரெக்ஷன்ஸில் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும்போது தான் நம்மளுக்கு வந்து அதோட ஃபீல்டு வந்து எக்ஸ்டர்னல் ஃபீல்டு வந்து அதிகமாக நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ இதே வந்து நம்மளுக்கு ஹரிசான்டல் லைனில் வந்து நம்மளுக்கு அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது அப்படின்னும் போது நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு அந்த எக்ஸ்டர்னல் ஃபீல்டு வந்து நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ இங்கே வந்து நம்ம டூ ஆப்ஜெக்ட்ஸ் இன் பி த கான்டாக்ட் இன் சம் பர்டிகுலர் பாயிண்ட் அப்படின்னும் போது நம்ம ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறோம், ஓகே. இட்ஸ் டேக்கன் அஸ் மாஸ் M1 அண்ட் மாஸ் M2. இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்குமே சம் மாஸ் வந்து இருக்குது. ஸோ ரெண்டும் வந்து அட்டாச் பண்ணி ஒரே டைரெக்ஷன்ஸில் வச்சுருக்கோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகணும்னா ஹரிசான்டல் டைரெக்ஷனில் இந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆக போகுது. ஸோ மூவ் ஆகுது அப்படின்னும் போது நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நம்ம கொடுக்குறோன்னா நம்மளுக்கு நார்மல் ஃபோர்ஸ் ப்ளஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ரெண்டுத்தையும் தாண்டி அதிகமாக வந்து நம்மளுக்கு நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் வந்து இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து என்ன ஆகும், மூவ் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட ஃபோர்ஸ் வந்து எந்த அளவுக்கு நம்ம கால்குலேட் பண்ணுறோம் இன் செகண்ட் லாவை அப்ளை பண்ணி, நியூட்டன் செகண்ட் லா ஃபீல்டில் வந்து நம்ம அப்ளை பண்ணி அந்த லா மூலயமா நம்மளுக்கு வந்து எப்படி வெரிஃபை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஹியர் வி டேக்கன் அஸ் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் த மோஷன். ஸோ மாஸ் M1 and the M2 will be taken in first object and second object. So the force will be applied, some external force in the direction of x and the y axis. So this objects will be move on the horizontal direction. So acceleration is also applied in the horizontal field line, okay. So here Newton's second law of motion will be taken. So F vector is equal to ma. Ma is a second law of motion, okay. So force is equal to mass and the acceleration. It's taken as a vector form. நம்ம வெக்டார் ஃபார்மில் இதை எடுத்துக்கிறோம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மேக்னிடியூட் ஃபார்மில் எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து நார்மலாக ஹரிசான்டல் லைனில் நம்ம பார்க்கும்போது அது என்ன வெக்டார் அப்படின்னு சொல்லியிருப்போம், ஐ வெக்டார் அப்படின்னு சொல்லியிருப்போம். இதே வந்து நம்மளுக்கு வெர்டிக்கல், அதாவது ஒய் ஆக்சிஸை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஜே வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். 3 டைமென்ஷன் ஃபீல்டு, அதை கொஞ்சம் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஸோ FI வெக்டார் இஸ் ஈக்குவல் டு MAI கேப், ஓகே. ஸோ இது கேப் ஃபார்மில் நம்ம வெக்டார் ஃபார்மில் ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதை வந்து கேப் ஃபார்மில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். So FI is equal to MAI. I is a I cap. It's a horizontal direction. So compare the components on both sides. So F is equal to MA. M is equal to M1 plus M2. So நம்ம M என்னன்னு எடுத்துக்கிறோம், ரெண்டு ஆப்ஜெக்டாக எடுத்துக்கிறோம். We taken as M1 plus M2
and acceleration. It's close bracket la நம்ம form பண்ணிக்கிறோம். So here we taken as நம்ம acceleration வந்து apply பண்றோம்ல. So acceleration is a vector is equal to F divided by m1 plus m2. It's the first equation. We taken as a acceleration is equal to acceleration first கண்டுபிடிச்சிடுறோம். Compare the components on both side. Okay, so ரெண்டு சைடுலயுமே நமக்கு வந்து a vector is equal to F divided by m1 plus m2. So it's a so here we taken as m is a greater than m2. So to find F12, okay, so first vector we taken as the force apply will be in F12. Second will be taken as F21. Okay, so F12 means the direction of this m1 object. So நம்மளுக்கு இந்த m1 object வந்து நம்ம எப்படி directionsல எடுக்கிறோம்னு பார்த்தா normal force. So அந்த objectsக்கு வந்து external force apply ஆகுது. So F12 normal force will be taken as n and mg. Mg is a gravitational force will be applied. So external force. So F12 will be taken as an external force. நமக்கு horizontal directionsல x axisல இந்த லைன் ஃபார்ம் ஆவதனால நம்ம இத என்ன x axis லைன்லயே நம்ம f vector வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். So here to find the F12. So இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் நம்ம என்ன சொல்லிருக்கோம் F12 F21 சொல்லிருக்கோமா. So first we find a F12. So F total is equal to ma. F total is taken as apply the second law. Okay, apply second law means F12 total is equal to ma. So F minus ma is equal to F12. F total நம்ம எப்படி கன்சிடர் பண்றோம் F12 அப்படினு சொல்லி கன்சிடர் பண்றோம். So F12 is equal to F minus m1a cap. Okay, so F minus m1a is taken as first object. So F minus m1 F divided by m1 plus m2. Okay, so இத மைனஸ் பண்ணிக்கிறோம். நம்ம F m1 வந்து நம்ம அப்படியே எழுதிட்டு a ல வந்து acceleration form ஓட value. Okay, so acceleration ஓட value first equation நம்ம substitute பண்ணிக்கிறோம். Okay, we substitute as the acceleration equation. So F vector 1 minus m1 divided by m1 plus m2. So here the cross multiply will be applied. So m1 plus m2 minus m1. So plus and the minuses will be cancelled out. So divided by m1 plus m2. So finally we taken as F12 is equal to F vector and m2. Because plus and minus will be cancelled, finally we taken m2 only. So m2 it's divided by m1 plus m2. So to vector form to find the first we taken as F12. Okay, so second one we taken as F21 in the direction of m2 mass. So m2 mass is it's transfer the m1 force, it's in the m2 force. Okay, so m1 force la irundhu m2 force ku namakku transfer agudhu. So second la F total is equal to ma. So the direction of this form will be taken as F21. Okay, so n and mg. So here we taken as F21 is equal to m2. So F divided by m1 plus m2. So F21 is equal to F m2 will be taken. So here also m1 plus m2 will be divided by formula வந்து நம்ம எழுதிக்கிறோம். So in vector F21 is equal to F cap of m2 and m1 plus m2. So finally in this equation நம்ம என்ன பண்றோம் இங்க cancel out பண்றோம்ல. So இங்க வந்து நமக்கு m1 plus minus and plus வந்து cancel out ஆகுது. இங்க வந்து m2 வந்து நம்ம உள்ள சேஞ்ச் பண்ணிக்கிறோம். So change பண்ணும்போது F vector is equal to m2 m1 plus m2. இங்க நமக்கு சேமா வந்துடுதா. So வந்ததோ F1 is equal to finally we taken as third equation. So in the second equation and third equation நம்ம finally calculate பண்ணும்போது F21 is equal to minus F12 will be taken because of in this form we taken as a minus form. Okay, so நம்ம எடுத்துக்கும்போது hence the third law will be proved. Here we taken as the motion of connected bodies in the horizontal surface. Okay, so two bodies also here also two bodies will be connected. So அந்த two bodies ஓட mass என்ன அப்படின்றத நம்ம பார்க்குறோம். So அதோட acceleration plus gravitational force வந்து எந்த சைடு அப்ளை பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னும் போது எக்ஸாம்பிள் வந்து ஒரு டேபிள் மேலே வந்து புக்கு இருக்குது அப்படின்னாக்கா ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு ரெஸ்ட்டில் இருக்குது. ஸோ நம்ம அதுக்கு சம் ஃபோர்ஸ் வந்து நம்ம கொடுத்தா தான் அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ரெஸ்ட்லேருந்து மோஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற ஆப்ஜெக்டை வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா m2 அப்படின்னு சொல்லி மாஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ அந்த ஆப்ஜெக்டோட டென்ஷன் எந்த சைடு டைரெக்ஷனில் மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தா அப்வர்ட் டைரெக்ஷனில் டென்ஷன் மூவ் ஆகும். எதனால் அந்த ஆப்ஜெக்டை நம்ம எடுக்கும்போது அப்வர்ட் டைரெக்ஷனில் தான் எடுப்போம். ஸோ டவுன்வர்ட் டைரெக்ஷனில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஹியர் வி டேக்கன் as m1g, tension will be calculated. So j vector will be taken as vertical direction. So vertical direction நமக்கு y axis directionல அந்த ஆப்ஜெக்ட்ஸை வந்து நம்ம பிளேஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது j vector அப்படின்னு எடுத்துக்கிறோம். y axisனும் போது ப்ளஸ் y axis. ஸோ j vector ஆல்சோ ப்ளஸ்.
ஸோ இது வந்து ஆப்போசிட் டு த ஒய் ஆக்சிஸ் அப்படின்றதுனால நம்மளுக்கு வந்து மைனஸ் ஜே வெக்டார் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ ஹியர் பை யூசிங் a second law m1 mass, so F total is equal to ma. So T, it's a tension calculated, J cap, so minus m1 J is equal to ma is the acceleration. So acceleration will be calculated in the minus J vector form. Okay, so ma is equal to minus J cap. ஸோ ஃபைனலி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா இந்த மைனஸை வந்து இந்த சைட் கால்குலேட் பண்ணும்போது டி மைனஸ் எம்ஜி ஜே கேப் வந்துடுது. ஸோ இந்த மைனஸை வந்து ஈக்குவல் டு ஃப்ரண்ட்டில் கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ m1a ஜே கேப். ஸோ இந்த மைனஸும் நம்மளுக்கு இந்த மைனஸ் வந்து இந்த சைட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, மைனஸ் ஆகிடுது. ஸோ இந்த மைனஸ் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடும். ஸோ ஃபைனலி வி டேக்கன் டென்ஷன் மைனஸ் m1g gravitation is equal to m1 is the acceleration. Mass gravity is equal to mass acceleration. So it's the first equation. So second equation, the law will be applied in the mass m2. Okay, so mass m2 க்கு நம்ம apply பண்றோம். So F2 outer is equal to ma. It's a here also the tension will be calculated. So அதே ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு எந்த சைடில் மூவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து லிஃப்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ 2 objects will be lifted. ஓகே, ஸோ அப்படி லிஃப்ட் ஆகும்போது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு upward டைரெக்ஷனில் மூவ் ஆகும், ஒரு ஆப்ஜெக்ட் downward டைரெக்ஷனில் மூவ் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது mass m1 will be move on in the upward direction. So it's m2 move on in the downward direction. Okay, அப்போ டென்ஷன் இதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா downward directionல டென்ஷன் இருக்கும். ஸோ mass m1க்கு upward directionல டென்ஷன் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ எதனால் நம்மளுக்கு ஃபோர்ஸ் வந்து இது வந்து வெயிட்டாக இருக்கிறதுனால m2 டவுன்வர்டில் நம்மளுக்கு இதுவாகுது, ஃபோர்ஸ் ஃபுல்லாமே வெயிட் வந்து டவுன்வர்ட் டைரெக்ஷனில் இதுவாகுது. ஸோ கிராவிடேஷன் ஃபீல்ட் வில் பி அப்ளை. ஸோ அதனால் நம்ம இங்கே என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தா இதோட ஆக்சிஸ் வந்து நம்மளுக்கு டவுன்வர்டாக வரதுனால நம்ம அதை வந்து வெர்டிக்கல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இதோட டென்ஷன் நம்மளுக்கு டவுன்வர்டாக வரதுனால நம்ம அதை வந்து எக்ஸ் ஆக்சிஸ் டைரெக்ஷனில் ஃபார்ம் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ ஹியர் வி டேக்கன் அஸ் ஐ கேப் இஸ் ஈக்குவல் டு m2a ஐ கேப். ஸோ t is equal to m2a. So second equation will be calculated. Along y-axis is equal to a is equal to 0. Okay, so y-axisல வந்து a is equal to 0 அப்படின்னு சொல்லி calculate பண்ணிக்கிறோம். So n will be taken. n is the vector form of the second. Okay, so நம்ம j அப்படின்னு எடுத்துக்கும்போது 3 dimensionல எடுக்கும்போது m and k vector அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணிப்போல. So n j cap plus m2g minus j cap will be calculated. So acceleration வந்து நம்மளுக்கு 0 அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம இங்கே வந்து acceleration form நம்ம இங்கே என்ன கண்டுபிடிச்சோம், t is equal to m1g is equal to m1a அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணியிருக்கோமா. So here along y-axis is equal to acceleration is equal to 0. So n j cap plus m2, it's j minus j is equal to, so m2 is a 0. Okay, so acceleration is equal to 0ன்றதுனால m2a இருக்க இடத்துல நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணிக்கிறோம், acceleration 0 calculate பண்ணிக்கிறோம். So nj is equal to m2g, g is a gravity, j is a, it's a vertical direction of the vector, so j cap will be taken. So is equal to m2. Finally நமக்கு whole directions நமக்கு என்ன ஆயிடுது, m2க்கு o ஆயிடுது. So it's a 0 equation. So n is equal to m2g is a third equation. So finally they substituted the second in 1. Okay, second equation first equation ஓட substitute பண்றோம். Substitute பண்ணும்போது t is equal to m2a. Here m1g is equal to m1a. So m2a minus m1g is equal to minus m1a. எதனால t இருக்க இடத்துல நம்ம substitute பண்ணிக்கிறோம் m2a வை. ஓகேவா? So substitute பண்ணது second in 1. So m2a is equal to m1a is equal to m1g. So finally a will be bracket இந்த side வந்து a காமனா கொண்டு வந்துரும் acceleration. So m1 mass m2 mass, it's a final m1 is equal to m1 வந்து bracket இந்த side கொண்டு வந்துரும். So a is equal to m1 divided by m1 plus m2. So it's a gravitational g. g வந்து நம்ம அந்த side கொண்டு போயிரும். So it's a equation of 4. So first நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் equationல, t is equal to mass m1 acceleration கண்டுபிடிச்சோம், tension கண்டுபிடிச்சோம் second equationல. third equationல நியூட்டன்ஸோட வேல்யூ ஃபைனல் வேல்யூ கண்டுபிடிச்சோம். ஸோ இங்கே அக்லரேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அந்த 2 மாஸோட அக்லரேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ ஃப்ரம் செகண்ட் இக்குவேஷன், ஸோ t is equal to m2, m1 divided by m1 plus m2, இட்ஸ் a gravitation. ஸோ இந்த செகண்ட் இக்குவேஷன் t-ஓட வேல்யூ இருக்குல்ல, ஸோ அந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு m2 வந்து நம்மளுக்கு கேன்சல் அவுட் ஆகிடுது. ஸோ ஃபைனலாக t is equal to m1 m2 உள்ளே எடுத்துகிட்டு போயிடும். ஸோ m1 m2 divided by எதனால் அப்படிங்கும்போது உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு கிராஸ் மல்டிப்ளையும் அப்ளை ஆகும். ஓகேவா? ஸோ கிராஸ் மல்டிப்ளை அப்ளை ஆகும்போது நம்மளுக்கு m1 m2 இன்டூ ஆகிடும். ஸோ ஃபைனலி ஆல்ரெடி m2 இருக்கிறதுனால அது கூட ஆட் ஆகிடும். ஸோ m1 m2 டிவைடட் பை m1 ப்ளஸ் m2. ஃபைனலி வி டேக்கன் அஸ் அ கிராவிடேஷன் ப்ரூவ்ட். ஓகே, ஸோ இந்த ஹரிசாண்டல் டைரெக்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து இது வந்து ஆப்ஜெக்ட்ஸ் வந்து லிஃப்ட் ஆகிறத பார்த்தோம்.
ஸோ இதுக்கு ஆப்போசிட்டாக வந்து நம்மளுக்கு வெர்டிக்கல் டைரக்ஷன்ஸில் ஒரு 2 மாஸ் வந்து நம்மளுக்கு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது எந்த டைரக்ஷன் வைஸ் வந்து அதோட அக்லரேஷன் இருக்குது, டென்ஷன் எந்த டைரக்ஷனில் இருக்குது. மோஸ்ட்லி நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கும்போது டவுன்வர்ட் டைரக்ஷனில் கிராவிடேஷன் ஃபோர்ஸும் அப்போர்ட் டைரக்ஷனில் வந்து நார்மல் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்படி ஆக்ட் ஆகும்போது நம்மளுக்கு அந்த 2 ஃபோர்ஸை விட நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அதிகமாக அப்ளை பண்ணும்போது தான் நம்மளுக்கு அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ரெஸ்டிங்லேருந்து மூவிங்காக வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அப்படி சேஞ்ச் ஆகும்போது தான் அதோட டைரக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு எந்த ஆக்சிஸில் எந்த டைமென்ஷன்ஸில் அந்த டைரக்ஷன்ஸ் மூவ் ஆகுதுன்றதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஓகே. So M2 is kept in horizontal table, it's through a small pulley. So assume there is no friction, no on the surface. So here both the block connected in the stirred string M1, it moves on the acceleration toward the M2. It's moving the same acceleration in horizontally. Okay. So அந்த 2 objectsமே same acceleration மூவ் ஆனதுனால நம்மளுக்கு வந்து அது forward directionல இருக்கா இல்லை backward directionல இருக்கா நம்ம calculate பண்ணிக்கிறோம். The force act on the M2 is a downward gravitation force, upward normal force external on the surface. So horizontal tension T is exerted by the string. So downward direction of the mass M1 it's a tension T acting upward. So tension downward la irukumbodhu force acting upward. So force downward la irukumbodhu tension acting upward. So the free body diagram is both the mass will be calculated. Okay. So இப்படி நம்ம calculate பண்ணி இந்த objects வந்து நம்ம இப்படி derive பண்ணியிருக்கோம். Okay. ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 2 ஈக்குவேஷனும் இப்போ நல்லா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நான் வெர்டிக்கல் மோஷன்ஸோட டெரிவேஷன்ஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.